Dear student, இப்போ exercise number 3.2 பார்க்க போகிறோம். இந்த 3.2ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். fill in the blanks கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த exercise number 3.2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், addition and subtraction. அதாவது டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, டேர்ம்ஸில் எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், -7b அண்டு 2b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, -5b. இது எப்படி வந்திருக்கும், இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், -7b 2b இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். அப்போது லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். அன்லைக் டேர்ம்ஸை போய்ட்டு நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. அப்போ இது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது லைக் டேர்ம்ஸ் தான். ஏன்னா வேரியபிள் சேமாக இருக்குது, வித் பவரும் சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், -7b + 2b. அதாவது டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே -7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 7ல் 2 போயிட்டுனா என்ன வரும், 5. இந்த பிங்கிற வேரியபிள் வந்து காமனாக ஒன்று எடுத்துப்போம். சொல்லுது புரியுதுங்களா? அப்போ இதில் பிக்கஸ்ட் நம்பர் எது, -7b அப்படிங்கிறது. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் நம்ம போட்டதுனால -5b அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சொல்லுது புரியுதா? The next செகண்ட் ஒன் பாருங்கள். தி சப்ராக்ஷன் ஆஃப் 5m from -3m. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இது நம்மளால் என்ன பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ எதுலேருந்து எது சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃப்ரம்க்கு அடுத்து என்ன இருக்குது, -3m. இந்த -3mலேருந்து 5m சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். -3mலேருந்து சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுப்பீங்க, அடுத்து 5m சப்ராக்ட் பண்ண போகிறோம். -3mலேருந்து 5m சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரெண்டு சிம்பிளுமே பாருங்கள் அப்படின்னா சேமாக இருக்குது. அப்போது சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 5 + 3 நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ரெண்டு வேரியபிள் m இருக்கிறதுனால அது பொதுவாக ஒன்று எடுத்துப்போம். சரிங்களா? அப்போது இங்கே சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் சைன் போடுவோமா. அப்போ சேம் சைன் என்ன போடுவீங்க, மைனஸ். இப்போ -3m -5m வேல்யூஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கும், -8m அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். எப்பொழுதுமே சப்ராக்ட் பண்ணுறப்போ ஆட் பண்ணுறப்போ எதை வேணாலும் ஃபஸ்ட்டில் செகண்டில் போட்டு ஆட் பண்ணலாம். பட் ஆனால் சப்ராக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்க்கு அடுத்து என்ன இருக்கோ இதுதான் ஃபஸ்ட்டில் வரும். அடுத்து சப்ராக்ஷன் சிம்பிள், நெக்ஸ்ட்டு இது வரும். மறந்துடாதீங்க, சப்ராக்ஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நார்மலாக இதை ஃபஸ்ட்டில் போட்டு சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டு இது செகண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். தி அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் -37xyz இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படிங்கன்னா ஆப்போசிட்டாக நம்ம ரைட் பண்ணணும். இங்கே -37xyzன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நமக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா +37xyz அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். இந்த செகண்ட் ஒனில் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இல்லை ராங்காக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். சொல்லுது புரியுதா? கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ட்ரூன்னு போட போகிறோம், ராங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு போட போகிறோம். சொல்லுது புரியுதா? பாருங்கள், தி எக்ஸ்பிரஷன் 8x + 3y அண்ட் 7x + 2y கேன் நாட் பி ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன, லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியும். இது லைக் டேர்ம்ஸ் தானே. பாருங்களேன், 8x + 3y 7x + 3y இதில் இருக்கிற வேரியபிளே தான் இதுலேயும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தானே. இப்போ லைக் டேர்ம்ஸாக இருந்தாக்க கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியும் தானே. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம போட போகிறோம். சொல்கிறது புரியுதா? அடுத்து செகண்ட் ஒன், இஃப் x is a natural number then x + 1 is its predecessor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ predecessor அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை தான் வந்து predecessor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த உள்ள நம்பர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், successor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ x is a natural number then x + 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ x + 1 அப்படின்ட்டு இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்தாவே கண்டிப்பாக ஒரு நம்பரோட அடுத்த நம்பர் தான் நமக்கு கிடைக்குமே வஞ்சி முன்னாடி உள்ள நம்பர் கிடைக்காது. அப்போ ப்ரொடியூசர் அப்படின்னு நமக்கு முன்னாடி நம்பர் தான் கிடைக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லிடலாம், இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். அப்போ 1 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்குது. அப்போ 1ங்கிற நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 1க்கு அடுத்த நம்பர் தான் நமக்கு கிடைக்குது ஒழிஞ்சு
ஒன்னோட பிஃபோர் நம்பர் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஐ மீன் பிஃபோர் நம்பர்லாம் என்னென்னா 0 அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ ப்ரெடிசஸர் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? இப்போ 1 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் 0 அப்படின்னு வரணும். அதுதான் வந்து கரெக்டு. அப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸு. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். சம் ஆஃப் a minus b plus c and minus a plus b minus c is 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நான் இங்கே ட்ரூண்டாக போட்டிருக்கேன். சரி, எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஆட் பண்ணலாம்? இது முதல்ல லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் தான். ஏன்னா இங்கே ஏபிசி அப்படிங்கிற வேரியபிள் வந்திருக்கு, இதில் ஏபிசி அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. கண்டிப்பாக இதை ஆட் பண்ண முடியும். அப்போ ஆட் பண்ணுறது எப்படி போட்டுக்கலாம்? a + b + c -a + b - c நேராக எடுத்து எழுதிக்கங்க. -a + b - c இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், வேரியபிள் சேமாக இருக்குது, வித் டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்குது. சாரி, இங்கே மைனஸ் பின்னு வரும். இங்கே மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் பின்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்குது. அப்போது வேரியபிள் சேமாக இருக்குது, வித் டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருக்கிறதுனால இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஏன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ வேரியபிள் சேமாக இருக்குது, வித் டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருக்கிறதுனால இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எதுவுமே நமக்கு ஆன்சரே வராது. அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூஸ் என்ன தான்? 0. அப்போ இங்கே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம என்னென்னு போட போகிறோம்? இங்கே ட்ரூ அப்படின்னு போட போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல் தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் ரொம்ப ஈஸிப்பா. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 3.4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அன்லைக் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த தேர்ட் சம்மில் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8x, 3x இரண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் அப்படின்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ் சிம்பிள். இந்த 8x ப்ளஸ் 3x. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸ் தானே, வேரியபிள் சேமாக இருக்கா, வித் டிஃப்ரெண்ட் பவராக இருக்கா நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமெரிக்கல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 11. இந்த எக்ஸ் அப்படிங்கிறத பொதுவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமனாக எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்க வேண்டியதான். இப்போ 8x + 3xோட ஆன்சர் வந்து 11x அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 7mn, 5mn. கண்டிப்பாக இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான். ஏன்னா வேரியபிள் இங்கே mn அப்படின்ட்டு இருக்குது, இங்கேவும் mn அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இது லைக் டேர்ம்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ 7m + 5m அப்படின்னா இது அடிஷன் தான். இப்போது ஆட் பண்ணிங்க பார்ப்போம். 7 + 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 12. mn அப்படிங்கிற வேரியபிள் வந்து காமனாக ஒன்று எடுத்து எழுதிக்க வேண்டியதான், mn. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், -9y, 11y, 2y. இதில் வேரியபிள் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால இது லைக் டேர்ம்ஸ் தான். கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். -9y + 11y + 2y. அடிஷன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டேர்மையும் எடுத்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம போடணும், ஆட் பண்ணிடணும். இப்போது ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணணும். சொல்லுது புரியுதா? சப்ராக்ட் பண்ணணும். 11ல் 9 போயிட்டு அப்படின்னா 2 கிடைக்கும். இந்த ஒயில் பொதுவாக 1 நம்ம இங்கே வந்துடும். சொல்கிறது புரியுதா? அப்போ 11yல் 9y போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 2y அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இங்கே ஏன் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா 11 பிக்கஸ்ட், அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கே +2y அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? டேர்மு +2y அப்படின்னு இருக்குது. அது அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு சேம் சைனாக இருக்குது. அப்போ 2y + 2y நமக்கு என்ன கிடைக்கும்? 4y அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? 2y + 2y அப்படின்னா 4y அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். 2 2 4ன்னு கிடைக்கும். 2 + 2 4. இந்த yங்கிறது ரெண்டும் காமனாக நம்ம ஒரே ஒரு y மட்டும் எடுத்துப்போம். சொல்கிறது புரியுதுங்களா? இது அடிஷன் புரியுதா? அடுத்து சப்ராக்ஷன் பாருங்கள். இந்த சப்ராக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதாவது சப்ராக்ஷனில் 4 சம் பாருங்கள், சப்ராக்டு
4k ஃப்ரம் 12k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே சப்ராக்ஷனில் எது ஃபஸ்ட்டில் போடணும், எந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் செகண்டு, இதை நீ கரெக்டாக செஞ்சாவே சப்ராக்ஷன் ஈஸியாகிடும். அதாவது இந்த ஃப்ரம்முக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டேர்ம் தான் ஃபஸ்ட்டில் போடணும், அடுத்து சப்ராக்ஷன் சிம்பிள் போடணும், நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து ரைட் பண்ணணும். இப்படி எழுதினா மட்டும்தான் சப்ராக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 12k சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுக்குங்க 4k. இப்போ 12k மைனஸ் 4k அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சைனாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 12kல 4k போயிட்டு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8k அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பிக்கஸ்ட் நம்பர் 12k அப்படிங்கிறனால அதோட சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ் 8k. ஏன் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் நம்ம போடணும். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் 8k அப்படின்னு வரும். செகண்ட் சப்டிஷன் பாருங்கள், 15q ஃப்ரம் 25q அப்படின்ட்டு இருக்குது. இங்கே நீங்கள் என்ன போடுவீங்க, ஃபஸ்ட்டு 25q போடணுமா, சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுருவீங்க. 15q ஃப்ரம்க்கு அடுத்து என்ன இருக்கும் அதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஒன்று வரும். இப்போ இதுலேயும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 25qல 15q போயிடுச்சு அப்படின்னா 10q அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சொல்லுது புரியுதுங்களா? இங்கே பிக்கஸ்ட் நம்பர் 25q, அதோட சிம்பிள் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 10q அப்படின்னு கிடைக்கும். The next third one 7xyz from 17xyz அப்படின்ட்டு இருக்கு. இதில் எது ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து போடுவோம், ஃப்ரம்க்கு அடுத்தில் உள்ளது 17xyz ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் சிம்பிள், அடுத்து 7xyz. 17ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 10. இந்த xyz அப்படிங்கிறது காமன், xyz ஒன்று போட்டால் போதும். இங்கே பிக்கஸ்ட் நம்பர் 17xyzங்கிறதுனால அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் 10xyz அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அடிஷனில் எந்த டேர்ம் வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டு ஆட் பண்ணலாம், ஆன்சர் கரெக்டாக வரும். பட் ஆனால் சப்ராக்ஷனில் ஃப்ரம்க்கு அடுத்து என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டில் போடணும், இதுதான் செகண்டில் போடணும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் எடுத்து எழுதுகிறப்ப சேஞ்ச் பண்ணி எழுதிட்டிங்க அப்படின்னா சப்ராக்ஷனில் ஆன்சர் தப்பாக தான் வரும். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.